என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புள்ளத்தோடு வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். டைரக்டரை பற்றி நான் முதல்ல சொல்லணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்களாம் இப்போ வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ நான் ஒரு குறும்படம் பண்ணிகிட்ருப்பேன், அவரும் குறும்படம் பண்ணிகிட்ருப்பார். அந்த குறும்படத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார், அவரு பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அவருடைய ஒரு குறும்படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் நடிச்சிருந்தார். அதில் ராஜேஷ் பத்மநாபன் சார், அவர் இனி வர முடியல. அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில். எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, நல்ல குறும்படம் நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். என்னுடைய தொல்லை தாங்காமல் கொடுத்துட்டார். அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார். எனக்கு 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 இன்னொரு அப்பா மாதிரி அவர். அது சில பேர்கிட்ட அந்த பாசங்கள் நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது. அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதங்கள் அவங்களா கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு அப்பா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர். அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். பொதுவாகவே சினிமா ஒரு அதெல்லாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம முன்ஜென்ம நட்பான்னு தெரில. ஃபஸ்ட்டு நாள் தான் போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போவே ஜி நம்ம கலக்குறோம் ஜி, செம்மையாக இருக்கும் ஜி இந்த படத்தில், உங்கள் கேரக்டர் அப்படி இருக்குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக எங்கள் பொண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். அவளை பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அவளை பண்ணும்போது அவளுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன், தமிழிசை மேடம்கிட்ட. நான் முன்னாடி தேனாம்பேட்டையில் இருந்தேன். தேனாம்பேட்டை இருக்கும்போது தொடர்ந்து மேடம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தர். அவங்க ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அப்போ நான் மேடம் அவங்க முன்னாடி இருப்பாங்க, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அப்போ சந்திச்சிக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமான. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஜாக்குவார் மாஸ்டர், கனல் கண்ணன் மாஸ்டர், அவருக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணி நான் மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்பு செல்வன் சார், அப்புறம் பேரர் சார், மேடம் எப்பயுமே ஒரு அக்கறை உள்ள ஒரு பேரர் சார். கஸ்தூரி மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்டாக நீங்கள் அரசியலில் வந்துட்டுருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம்.